உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள். திமுக ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் தடுக்க நினைத்தார் விஜய் அச்சப்பட வேண்டிய சூழல் வரும். தமிழகத்தில் இனி வரும் தேர்தலில் திமுக வெற்றி பெறுவது உறுதி என கலைஞர் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கோவி செழியன் கூறினார். கோவை தெற்கு மாவட்ட பொள்ளாச்சியில் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 103வது பிறந்தநாள் விழா மற்றும் சட்டமன்ற தேர்தலில் பொள்ளாச்சி திமுக வேட்பாளர்களை வெற்றி பெற செய்த வாக்காளர்களுக்கு நன்றி அறிவிப்பு பொதுக்கூட்டம் நடைபெற்றது. கழக சட்டத்திருத்த குழு உறுப்பினர் தென்றல் செல்வராஜ் ஏற்பாட்டில் திருவள்ளுவர் திடலில் நடைபெற்ற கூட்டத்திற்கு மாவட்ட செயலாளர் தளபதி முருகேசன் தலைமை தாங்கினார். இக்கூட்டத்தில் பலரும் கலந்து கொண்டனர். அப்போது பேசிய முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன், நடிகர் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றாலும் தளபதி ஆட்சி காலத்தில் கொண்டு வந்த மகளிர் உரிமை தொகை, மகளிர் விடியல் பயணம், நான் முத்துடன் திட்டம் இப்படி பல்வேறு திட்டங்களை தடுக்கலாம் என்று திட்டமிட்டால் மக்கள் அச்சப்படுவார்கள், கோபப்படுவார்கள், போராடுவார்கள். அந்த போராட்டம் உனக்கு ஒரு வித அச்சத்தை ஏற்படுத்தும். அந்த அச்சம் இருக்கும் வரை முதலமைச்சர் தளபதியார் தொடர்வார் என்றும் கடனை வட்டி முதலமாக செலுத்த திமுகவினர் காத்துக் கொண்டிருப்பதாகும். இனிவரும் தேர்தலில் அனைத்து இடங்களிலும் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அது உள்ளாட்சி தேர்தலாக இருந்தாலும் பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் தளபதியார் யாரை கைகாமிக்கிறாரோ அவர் வெற்றி பெறுவது உறுதி என்றார். மீண்டும் தமிழகத்தில் திமுக ஆட்சி அமைவது உறுதி என்றார். இக்கூட்டத்தில் பொள்ளாச்சி சட்டமன்ற உறுப்பினர் நித்யானந்தம், வால்பாறை சட்டமன்ற உறுப்பினர் சுதாகர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அது உள்ளாட்சி தேர்தல் என்றாலும் நாடாளுமன்ற தேர்தல் என்றாலும் தளபதி யார் கை நீட்டுகிறாரோ, அந்த உதயநிதி யாரை கை நீட்டுகிறாரோ அவர்கள்தான் வெற்றியாளர் என்பதை தமிழகத்தில் நிரூபிக்கிற காலம் வரும். இந்த மாயை விலகும், உதயசூரியன் வெல்லும். எனவே கலைஞர் புகழ் ஓங்குக. வாக்களித்த வாக்காளர்களுக்கு நன்றி. ஏற்பாடு செய்த அந்த தென்றல் செல்வராஜ் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகள்.